ஹாய் கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 100 days சேலஞ்சை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் பாடியை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதை விட என்ன நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா குவாலிட்டி வேணும், இந்த மாதிரி ஒரு மைக் வேணும், அப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருக்கேன். இன்னொன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணா யாரும் சப்போர்ட் பண்ணுவா, ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ நடுவில் வீடியோ போடுறப்ப கூட வியூஸ் தான் கொஞ்சம் டவுன் ஆனிச்சுன்னா இது மாதிரி நம்ம வேணாம் அந்த சேலஞ்சை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். ஆனா இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம செய்யற முயற்சியில தான் இருக்கு. ஒன்று எடுத்துட்டோம் வின் பண்றோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும்னு நினைச்சது செய்யணும். அதே மாதிரி எனக்கு இது இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இது இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தக்கூடாது. நம்மளுக்கு தோணுதா அது கரெக்டா, நம்ம ஒன்றும் செய்யறது தப்பு கிடையாது. அசிஸ்டண்டா இருந்து ஒரு சேலஞ்சை முடிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அதை பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு மேலே போற வீடியோஸ்க்குலாம் நீங்களும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கும் வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சில நான் கத்துக்கிட்டது என்னன்னா, விஷயத்தை எடுத்துட்டோம்னா கிவ் அப் பண்ணக்கூடாது, அது கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ஜெயிக்கிறவங்க இல்லையோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். இது எல்லாமே நான் இந்த சேலஞ்சில கத்துக்கிட்டேன். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சேலஞ்ச் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.